வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கான்செப்டில் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணலாம், அதோட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே எப்படி ஒரு ஆட் டிசைன் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெட்டானா என்னன்னு பார்க்கலாம். மெட்டான்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மு கீழே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்டு மெசேஞ்சர் இது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மெட்டான்ற ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆப் எல்லாமே இந்த மெட்டாவில் இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எது எதெல்லாம் ரன் பண்ணலாம்? மேஜராக இப்போ எல்லாருமே ஆட் ரன் பண்ணுறது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் இதில் தான் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் உங்களோட பிஸ்னஸ் வேணால் நீங்கள் டைரெக்டாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அப்செல் பண்ண முடியும். பட் ஆட்ஸ் ரன் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வாட்ஸ்அப்பில் ப்ரமோட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் உங்களோட பிஸ்னஸை ஈஸியாக ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மெட்டானா உங்களுக்கு என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் தனியாக ஆட் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குன்னா அப்படி எதுவும் கிடையாது. இன்ஸ்டாகிராம்லேயும் தனியாக ஆட்ஸுக்குன்னு மட்டும் ரன் பண்ணுற மாதிரி ஒரு டூல் இருக்குன்னா அதுவும் கிடையாது. இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகி ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ்க்கு ரன் பண்ணிக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மெட்டா. இந்த மெட்டாவில் நீங்கள் ஆடை போஸ்ட் பண்ணிங்கனாலே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் போஸ்ட் ஆயிடும். இது மூலிமா உங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அண்ட் என்கொயரிஸ் வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம் ஆர் ஃப்ரீலான்சிங்காக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இந்த மெட்டா ஆட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கான ஆடை ரன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ இந்த 3 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் எப்படி மெட்டாவை வச்சு அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம நார்மலாக மெட்டா ஆட்ஸ் மேனேஜரில் போகும்போது உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ லிங்க் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டா ஆட்ஸில் உங்களோட அக்கௌண்ட் லிங்க் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே லிங்க் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய போஸ்ட் ஆர் ஃபீடை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ண வச்சுக்க முடியும். ஆர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ண வச்சுக்க முடியும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இன்டர் கனெக்ட் ஆகி நடக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஏன் மெட்டா ஆட்ஸை ரன் பண்ணணும், இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த பூஸ்ட் போஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு பிஸ்னஸ் என்கொயரிஸ் நடக்குமா ஆர் சேல்ஸ் நடக்குமா நீங்களே நினச்சி பாருங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கக்கூடிய அந்த ஆட் ஆர் போஸ்ட்டுக்கு வியூஸ் தான் அதிகப்படுத்தி கொடுக்குமோ தவிர உங்களுக்கு எந்த ஒரு சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது. ஏன்னா நீங்கள் அதில் எந்த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த பூஸ்ட் போஸ்ட்னு இருக்கிறதுக்கான அர்த்தம் அந்த போஸ்ட்டை அதிகமாக ரீச் பண்ணி கொடுக்குமோ தவிர நீங்கள் யாருக்கு அந்த போஸ்ட்டை ரீச் பண்ணுங்கிறது ஒரு எந்த ஒரு ஃபார்மேட்டும் இருக்காது. அது பாட்டுக்கு போய் எல்லாத்தோட அக்கௌண்ட்லேயும் ரீச் ஆகி ஃபீல்டில் போய் நிற்கும். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம அப்படி பண்ணுறதுக்கு பேர் ஆட்ஸ் கிடையாது. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஆடை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ரன் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் டார்கெட்டட் ஆடியன்ஸை உங்கள் ஆட் போய் ரீச் ஆகிருக்கணும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி போடக்கூடிய ஆட்னால உங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கணும். அப்படி நடக்கலை, நான் பூஸ்ட் போஸ்ட் மாதிரி இந்த சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் அமௌண்ட் பே பண்ணி ஆட் போட்டேன் ஆனால் எனக்கு சேல்ஸே நடக்கலைன்னா இட் இஸ் a ராங் வே டு ப்ரொமோட் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த மெட்டான்ற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி யாருக்கெல்லாம் ஆட் ரன் பண்ண முடியும், எங்கெல்லாம் ஆட் ரன் பண்ண முடியும், நீங்கள் இந்த மூலையில் இருந்து, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் உங்களால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். அதுதான் இந்த மெட்டா ஆட்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெல்லியில் ஆர் பாம்பேயில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கும் உங்களால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஆர் அங்கே பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் இங்கேருந்தே ஆட்ஸ் ரன் பண்ண முடியும், லீட் ஜென்ரேட் பண்ண முடியும்.
ஆர் நீங்க இங்க இருந்துட்டே அமெரிக்காவில் இருக்க ஒரு பர்சனுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்கறதுனாலும் அந்த அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியும். அதுதான் இந்த மெட்டா ஆட்ஸோட ஒரு ஸ்பெஷல். நீங்க இது எல்லாமே இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆப்ஷன்ல இருக்காது. இது எல்லாமே நீங்க மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் டூல்ல போய் ஆட் ரன் பண்ணீங்கன்னா இது எல்லாமே கத்துக்க முடியும். இது எல்லாமே பாசிபிலிட்டி தான். அண்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் சூப்பரா இருக்கும். இருக்கிறதுலயே அஃபோர்டபுள் ரேட்ல ஒரு ஆட் ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது மெட்டா மட்டும்தான் கம்பேர்ட் டு கூகுள் ஆட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து போகலாம். ஸோ இதில் பாருங்க கிளியராக போட்டிருக்கு, மெட்டா ஆட்ஸ்ன்றது ஒரு செல்ஃப் சர்வ் டிஜிட்டல் அட்வர்டைசிங் சிஸ்டம் that allows business to create and run paid campaigns across Meta's family of platforms. அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் தான் நம்ம சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், இது எல்லாமே அவங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்க்கு ரீச் ஆகியிருக்கும் அண்ட் ஆட்ஸ் ரன் ஆகும். அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சரோ ஆர் பிஸ்னஸ் ஓனரோ மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் தான் ஒரு சென்ட்ரலைஸ் டூலாக யூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் டிராஃபிக் எவ்வளோ இருக்குது, நீங்கள் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்ததுன்னா அந்த ஆப்பை எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அந்த ஆட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் கன்வர்ஷன் ஆகிருக்கு, இது எல்லாமே மானிட்டர் பண்ணணும். நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் யார், எந்த ஏஜில் இருக்காங்க, எந்த ஜெண்டர், எந்த இடத்துல இருக்காங்க, இது எல்லாமே டார்கெட் பண்ணி தான் ஒரு ஆடை ரன் பண்ணணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆடை சம்மந்தமே இல்லாத அதுக்கு ரிலேட்டடாக இல்லாத ஒரு பீப்புளுக்கு போய் ரன் பண்ணால் அந்த ஆடை ரன் பண்ணுறதே வேஸ்ட். நீங்கள் இந்த மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெமோகிராஃபிக்ஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ஆட் ரன் பண்ண முடியும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நீச் டொமைன் யூஸ் பண்ணி உங்களால் ஆட் ரன் பண்ணி உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்களோட பிஹேவியர் மாடலை இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் அல்காரிதம் ஆல்ரெடி அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்கன்னா அவங்களோட பிஹேவியருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆட் சேமாக இருந்ததுன்னா உங்களோட ஆட் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் லொக்கேஷன், நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் மட்டும் உங்கள் ஆட் ரன் ஆனால் போதும் அப்படின்னா சென்னையில் மட்டும் ரன் பண்ணிக்கலாம். அதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரன் ஆகணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குமே நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஆட் போய் சேரும். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஆட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அது எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்றது அதை விட ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஆடோடைய பட்ஜெட் என்ன. நார்மலாக ஃபேஸ்புக் ஆட்ஸ் நார்மலாகவே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த சென்ஸ் ஒரு 200 ஆர் 500 பட்ஜெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வியூஸ் கிடைக்கும், இவ்வளோ பேர் உங்களுக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை நீங்கள் எந்த நேரத்தில் யாருக்கு செட் பண்ணுறீங்கன்றது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த டார்கெட் ஆடியன்ஸ். அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நான் ஒரு ஆட் ரன் பண்ணிட்டேன், அந்த ஆட் யாருக்கு போய் சேர்ந்தது, எவ்வளோ பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்கு, இது எல்லாமே நம்மளால் மானிட்டர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இது எல்லாமே இந்த மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் வச்சு நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் லான்ச் பண்ணதுலேருந்து அதை மேனேஜ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் அந்த ஸ்பாட் லைவ்ல உங்களுக்கு அது எத்தனை வியூஸ் கெயின் ஆகிட்டு இருக்குது, யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, எல்லாமே உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இங்கே ஸ்பான்சர்னு இருக்கா, இந்த ஸ்பான்சர் அப்படிங்கிறது ஒரு ஆட் தான். அந்த ஆடு நீங்கள் ஒரு ஆடு நார்மலாக போடுறீங்க அப்படின்னா அது யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஓரியோ ஆட் அவங்க போடுறாங்கன்னா இந்த ஓரியோ பிஸ்கட்டை எந்த ஏஜில் இருக்க ஒரு பீப்புள் பார்ப்பாங்க, அதாவது சாப்பிடுவாங்க. ஒரு மேபி ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து ஒரு 20 இயர்ஸ் வரையும் இருக்கவங்க இந்த ஓரியோ க்ரீம் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் இருக்கிற ஒரு பீப்புளுக்கு மட்டும் நீங்கள் ஆட் டார்கெட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். இட் மேபி வீடியோ ஆட் ஆர் இமேஜ் ஆட். இது ஒரு வீடியோ ஆட். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஈஸியாக புரியும் அவங்க என்ன வராங்கன்னு. நார்மலாக ஒரு பிஸ்கட்டை ப்ரமோட் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எந்த ஒரு டெக்ஸ்ட்டு ஆர் அனிமேஷன் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன கொண்டு வராங்களோ அது மட்டும் டீசெண்டாக அவங்க கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதுக்கு மேலே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு மேலே சாரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேர் நம்ம காப்பி ரைட்டிங்னு சொல்லலாம். இதுதான் நார்மலாக ஒருத்தங்க பார்த்து உங்களோட ஆடை பார்த்து வருவாங்க இல்லையா, அந்த ஒரு டெக்ஸ்ட்டு ஹரியப் ஆர் இந்த லிமிடெட் ஸ்பாட்ஸ் அவைலபிள் அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த ஹூக் வேர்ட் ஆர் இந்த காப்பி ரைட். இதை பார்த்து தான் அவங்க உள்ளே வருவாங்களே. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது போகலாம். மெட்டா ஆட்ஸ் விசஸ் ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ். இந்த ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ்க்கும் டிஜிட்டலாக ரன் பண்ணக்கூடிய, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ டிஜிட்டல் ஆட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பர்டிகுலராக நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ண முடியும் கம்மியான பட்ஜெட்டில். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கேஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் போடுறீங்க, ஒரு கார்னர் ஆஃப் த பீஸ் உங்களோட ஆட் பிளேஸ் ஆகணும்னா மினிமம் 1 day பட்ஜெட் ஒரு 6000 இருக்கும். அந்த 6000 யூஸ் பண்ணி அந்த ஆட் எங்கே பிளேஸ் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களால் முடிவு பண்ண முடியாது. ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 200 rupeesக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 200 rupeesக்கு உங்களோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆடை ரன் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு சின்ன ஒரு கம்பெனியாக இருந்தால் இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் ஒரு பெரிய பெரிய எம்என்சின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட்லேயே ஒரு 5 lakh அது மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெருசாகவே இருக்காது. பட் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணி யூஸ் பண்ணி இன்னமும் ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது 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 வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு டிஜிட்டல். ஸோ டிஜிட்டல் தான் இந்த ஒரு ஸ்பேஸில் வின் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு எதெல்லாம் சொல்லலாம், டிவி, ரேடியோ ப்ராட்காஸ்ட், நியூஸ் பேப்பர், மேகசைன், டைரக்ட் மெயில், இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். நீங்கள் ஒரு டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷூவை நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஷூ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் நீங்கள் அந்த ப்ராட்காஸ்ட்டை பார்க்க போகிறது கிடையாது. ஆர் நீங்கள் ஒரு மேகசைன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேகசைன் நீங்கள் டார்கெட் அதாவது ஷூ வாங்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் மட்டும் உங்களோட ஆட் போய் சேராது. காமன் பீப்புள் எல்லாத்துக்குமே தான் இந்த ஆட் போய் சேரும். இந்த கேஸ் நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா, டிவியில் ரன் ஆகக்கூடிய ஆட் எல்லாமே ஜென்ரலைஸாக எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதில் ரன் பண்ணக்கூடிய ஆட் எல்லாமே பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகம் இதை கம்பேர் பண்ண விட. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 10 லட்சம் பேர் பார்த்து அதில் ஒரு 1 லட்சம் பேர் உங்களுடைய ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் 2 லட்சம் பேர்த்துக்கு மட்டும் ஆடை ரன் பண்ணி அதில் 1 லட்சம் பேர் வாங்கிக்கிட்டா அது நம்மளுக்கு யூஸ் தானே. அந்த 10 லட்சம் பேர்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வேஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக அந்த 2 lakhs person மட்டும் டார்கெட் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அட் த லோ காஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டிஜிட்டலில் ஆட்ஸ் ரன் பண்ணக்கூடியதுக்கு. ஒரு நீங்கள் டிஷர்ட் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஷர்ட்டை ஒரு 18 yearsலேருந்து 25 yearsக்குள்ளே ஒரு மேல் டிஷர்ட் தான் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை தான் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் நீங்கள் என்ன டிசைன் மாடலை ப்ரமோட் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த ஆக்டிங் பிஹேவியர் அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ராடக்டை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை விட்டுட்டு நார்மலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இப்போ நாங்கள் இந்த கம்பெனி வச்சுருக்கோம், இந்த மாதிரி எங்ககிட்ட டிஷர்ட் இருக்குன்னு ஓவரால் நீங்கள் ஒரு 10 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்காம இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு மட்டும் கம்மியான பட்ஜெட்டில் உங்களோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்து உங்களோட காஸ்ட்டை சேவிங் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் போகலாம். இதில் பாருங்க, ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த பெரிய பெரிய பிராண்ட் எடுத்துக்கலாம், கேஎஃப்சி, கொக்கோ கோலா, எம்சி டொனால்ட். கொக்கோ கோலா விளம்பரம் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துருப்போம். எம்சி டொனால்ட்ஸோட விளம்பரம் டிவியில் பார்த்துருப்போம். இது எல்லாமே பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ரீச்சும் அதிகமாக இருக்கும், ஆடியன்ஸும் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு சில்க் ஷாப் வச்சுருக்காங்களா, இந்த ஹைவேஸ்லலாம் அவங்களோட பேனர்ஸை பார்க்கலாம். ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்களா, அவங்களோட பேனர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த நான் இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், கொக்கோ கோலா, எம்சி டொனால்ட்ஸ் எல்லாத்தோட லோகோவுமே இருக்கும். இது எல்லாமே ஓவராலாக ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இல்லாமல் இவங்களோட ப்ராடக்டை ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம நிறையா நம்ம ஊரில் பஸ்லலாம் பார்த்துருப்போம், இந்த கிரிக்கெட்டோட ஆடு எல்லாமே பஸ்ஸை சுற்றி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு வகையான ப்ரொமோஷன் தான். பட் இதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ட்ரெடிஷ்னல் ஆட்ஸ்க்கும் இந்த டிஜிட்டல் ஆட்ஸ்க்கும் வித்தியாசம் என்ன, அதோட யூஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். இப்போ இதை டார்கெட் பேஸ் பண்ணி இந்த ஆடை எப்படி ரன் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நான் ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை டீப்பாக பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றதை கிளியராக சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் எந்த டொமைன் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்தால் நீங்கள் எந்த கம்பெனிக்கார் எந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான பட்ஜெட் எவ்வளோ, அதோட ஆடியன்ஸ் யார், இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் கிளைண்ட் கிட்ட பேசும்போது பேசணும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் இது எல்லா டேட்டாவுமே எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஒரு ஆடை ரன் பண்ண முடியும். சும்மா நாம் பாட்டுக்கு ஒரு ஆடு க்ரியேட் பண்ணி ரன் பண்ணால் அது யார்கிட்ட போய் சேருதுன்னு தெரியாது. அது மூலிமா நம்மளுக்கு சேல்ஸ் அண்ட் கன்வர்ஷன் நடக்குமானா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. இதில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்க, டெமோகிராஃபிக்ஸில் ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன், லாங்குவேஜ். நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசு பீப்புளுக்கு தான் நான் ஆட் ரன் பண்ணுறேன், அதுலேயும் நான் பர்டிகுலராக மேலுக்கு மட்டும்தான் ரன் பண்ணுறேன், அதுலேயும் அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் போய் சேரணும். லாங்குவேஜ் தமிழ் பேசுகிறாங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களுக்கு, அது ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் போய் சேரணும். அதே மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் என்னென்னா, இந்த ஃபிட்னஸ் லவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் மேபி இந்த ப்ரோட்டீன் பவுடரெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரோட்டீன் பவுடரை ஆர் இந்த ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸாக இருக்காங்கன்னா இந்த ட்ராவலுக்கு ரிக்யர்மெண்ட்டான ட்ராவல் பேக் ஆர் சம்திங் அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான பர்சனை சூஸ் பண்ணி உங்களால் ஆட் ரன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ளீனாக சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் லவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடரை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் 20லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க சென்னையில் இருக்க மேல் தமிழ் பேசுகிற ஒரு பர்சனுக்கு மட்டும் என்னோட ஆட் போய் சேரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட ஆடை ரன் பண்ண முடியுமா? உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் கம்பேர் டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இதுக்கு பேர் தான் டார்கெட் பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும் ஆவரேஜாக அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் வச்சுருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காஸ்ட் பர் கிளிக்குன்றது ஆடு பிளேஸ் பண்ணுறதை வச்சு நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஆட்ஸ்க்கு நார்மலாக நீங்கள் எப்படி டார்கெட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஆட் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் புக்கை செல் பண்ணுறேன் அப்படின்னா ஓவரால் இந்தியா அப்படின்னு நீங்கள் கேம்பெயினில் ஆட் ரன் பண்ணும்போது செட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆட் பட்ஜெட் நார்மலாகவே கம்மியாக தான் வரும். ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீப்புளுக்குன்னு சொல்லவே கிடையாது, அதோட ரீச் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த மெட்டா ஆட்ஸ் அதுக்கான வேலை கம்மியாக இருக்கும். பட் அதே நீங்கள் ஒரு புக்கை சேல் பண்ணுறீங்க, அந்த புக்கை யார் வாங்கணும்னா தமிழ் பீப்புள் மட்டும்தான் வாங்கணும். அதுலேயும் யார் வாங்குறாங்கன்னா சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் வாங்கணும். அதுலேயும் சென்னையில்
இந்த ஒரு பர்டிகுலராக இப்போ இந்த கிளம்பாக்கத்தில் இந்த ஒரு பிளேஸில் இருக்கவங்க மட்டும்தான் வாங்கணும், அதுலேயும் இந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் வாங்கணும்னா அதோட காஸ்ட் ஆஃப் த ஆட் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகும். ஏன்னா அந்த ஒரு ஏரியாவில் கொண்டு போய் அந்த ஆடை ரீச் பண்ண வைக்கணும், அதிகமாக பெர்சன்ட் இருக்கும், அதோட வேலை அதிகம். ஸோ அதுக்கான ஆட் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் போகும். அதை விட நீங்கள் ஜென்ரலைஸாக ஒரு ஆடை இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆர் ஒரு சில இதை மட்டும் வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் காஸ்ட் கம்மியாக தான் வரும் கம்பேர்ட் டு திஸ். ஸோ இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் கிடைக்கும். அது வச்சு தான் உங்களுக்கான சேல்ஸ் கன்வர்ஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஓரளவு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் டு அட்வர்டைஸ் அண்ட் மெட்டாட்ஸ். அதை நீங்கள் செட் பண்ணுற லொக்கேஷன், உங்களோட கேம்பெயின் டூரேஷன், ஆடியன்ஸ் நீங்கள் யார் டார்கெட் பண்ணியிருக்கீங்க, ஆட் பிளேஸ்மெண்ட் எங்கே வச்சுருக்கீங்க, அதோட டைம் அண்ட் அதோட காம்படிஷன் பிஸ்னஸில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பீரியடில் உங்களோட ப்ராடக்ட் மாதிரி பல பேர் உங்களோட அதே ப்ராடக்டை சேல் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி. ஸோ உங்களோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆட் மூலிமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆடோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆடை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கே ஆவரேஜாக ஒரு ஃபேஸ்புக் யூசர் 3லேருந்து 5 ஆடு வரையும் பார்க்கலாம் மேக்ஸிமம். அதில் அதிகபட்சமாக ஆட்ஸ் மட்டுமே பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அவங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராடக்டை ஆட் பார்த்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒகேஷ்னலாக ஆட்ஸை கிளிக் பண்ணி ப்ராடக்டை பை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க பாதி பேர். அதில் இந்த அப்பரல் அது பாருங்கள் 1.24% இருக்கும், அண்ட் ஃபிட்னஸ் 1.1%, அண்ட் பியூட்டி ப்ராடக்ட் பாருங்கள், இது எல்லாமே அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதோட ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகக்கூடிய இது அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ஆட் பட்ஜெட்டுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு எல்லாமே காம்படிஷன் அதிகம். நீங்கள் இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறீங்க ஆட் போட்டு அப்படின்னா அதே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே பல பேர் அந்த ஒரு ப்ராடக்டை ஆல்ரெடி ரெடி பண்ணி மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. நாம் ஒன்றும் புதுசாக க்ரியேட் பண்ண ப்ராடக்டை விற்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ வந்து அது காம்படிஷன் கம்மி, உங்களோட ஆட் பட்ஜெட் கம்மியாக இருக்கும், சேல்ஸ் கன்வர்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ஆட் பட்ஜெட் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காஸ்ட் ஆஃப் த ஆட் எவ்வளோ வரும்னு சொல்லி. அடுத்தது போகலாம். இப்போ 2025 ஆக்டிவாக 581.6 பில்லியன் ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது 39.6% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் பாப்புலேஷனில் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 581.6 மில்லியன். அதில் மேலோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 68.5%. ஸோ நீங்கள் ஒரு மேல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சேல்ஸ் கன்வர்ஷன் ஈஸியாக அதிகப்படுத்தலாம். அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 31.5%. ஸோ ஃபீமேல் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸை ஈஸியாக நம்மளால டார்கெட் பண்ண முடியும், மேலே கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா மேலில் பெர்சன்டேஜ் அதிகம், ஸோ வியூஸ் அதிகமாக கிடைக்கும், உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அதிகமாக ரீச் ஆகும். பட் ஃபீமேலில் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கம்மி, பட் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஏஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18 to 24 இயர்ஸ் ஓல்டில் இருக்கவங்க தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டகிரிக்குள்ளே இருக்கிற பர்சனுக்கு, அதாவது இந்த ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்கள யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேல்ஸ் கன்வர்ஷன் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் 2024 2025 15 மில்லியன் யூசர்ஸ் அதிகமாகிருக்காங்க ஒரே வருஷத்தில். நம்ம இப்போ இருக்கிற ஏஜ் கேட்டகரியில் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் தான் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கை பற்றி யாருக்கும் தெரியறதில்ல. பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்க ஆர் கம்யூனிட்டி அண்ட் குரூப்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அதிகம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்தே இருக்குது.
ஸோ ஆல்ரெடி அப்போ ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாமே ஃபேஸ்புக் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதில் அவங்க பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் இன்னுமே இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் தான் அதிக சேல்ஸ் நடக்கும். ஏன்னா அதில் ஈஸியான பிஸ்னஸ் பேஜ் செட்டப்லேருந்து அவங்க ப்ராடக்ட் விற்கிறதுலேருந்து எல்லாமே ஃபேஸ்புக்கில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எசென்ஷியல்ஸ்லாம் என்னென்ன இருக்கணும்ன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு லேண்டிங் பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ஆடியன்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நார்மலாகவே நீங்கள் சும்மா எடுத்தோடனே நீங்கள் ஒரு ஸ்டோரியில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆட் ப்ளேஸ் பண்ணுறீங்க, டேரெக்டாக ப்ராடக்ட் இருக்குது அது பை பண்ண முடியுமா, யாருக்குமே ஒரு நம்பிக்கை வராது. நீங்களே அப்படி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுவீங்களா? அவங்களுக்கும் நான் ஆத்தரைஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் வெப்சைட் இருக்கணும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பிளாக் லிங்காக யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் டார்கெட் பண்ணி அதுலேருந்து அவங்களோட ப்ராடக்டை வாங்க வச்சிங்கன்னா தான் அவங்க லீடு கிடைக்கிறது எப்பயுமே குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் அகைன் உங்களுக்கு அந்த சேல்ஸ் நடக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு என்கொயரி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக சேட் பண்ணணும். அண்ட் இன்டகிரேட்டட் ஃபேஸ்புக் டூல்ஸ் நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஆடியன்ஸ் எப்பயுமே என்கேஜாக வச்சுக்கணும். அண்ட் டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் முன்னையே நம்ம பார்த்தோம். அண்ட் கிரேட் காப்பி இது என்னன்னு பார்த்தோம்னா ஆடில் போடக்கூடிய கண்டென்ட் அண்ட் அந்த ப்ரைமரி டெக்ஸ்ட்டு ஹெட்லைன் இது எல்லாமே கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் ஐ கேட்சிங்காக சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு வேர்டில் கொடுத்து அவங்கள உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஆட் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் கசன்னு பேராகிராஃப் மாதிரி வச்சிங்கன்னா அது யார் உட்காந்து படிக்க போகிறாங்க? ஒரு ஆடை பார்த்தாங்கன்னா மேக்ஸிமம் 2 to 5 செகண்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 2 to 5 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத ஆடியன்ஸ் பார்த்து உங்களோட ஆடை கிளிக் பண்ணி வந்து அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கணும். அண்ட் ஆட் கிரியேட்டிவ்ல இமேஜ் நீங்கள் பண்ணக்கூடிய ஆட் இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், கராசல் ஒரு போஸ்டாக இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம். அது உங்களோட கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணது. அது பட் சிம்பிளாகவும் இருக்குது, யூனிக்காகவும் இருக்கணும், அட்ராக்டிவாகவும் இருக்கணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும். ரொம்ப போரிங்காக கசன்னு ஒரே ஒரு போஸ்ட்டில் டெக்ஸ்ட்டை போட்டு நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது நாங்கள் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு போஸ்டர் தான், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்துருக்கோம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க போஸ்ட்டை பாருங்கள், அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க போஸ்ட்டை பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் உங்களுக்கு டெக்ஸ்ட் எப்படி இருக்கும், இந்த பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு என்ன கொண்டு வந்து நான் உங்ககிட்ட சேர்க்குறேன்றது உங்களுக்கு புரியுதா? அதே ரைட் சைடில் பாருங்கள், ஈஸியாக நம்ம என்ன சொல்கிறோன்றது புரியுது. ஒரு லேப் அண்டு ஒரு ஃபோன் டேப்லெட் வச்சுருக்கோம், அதில் நாங்கள் டேஷ்போர்ட் ஷோ ஆகுது. ஸோ நாங்கள் டேஷ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் டேஷ்போர்டில் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்றது ஈஸியாக உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஷோ பண்ணுறேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு ஆட் போஸ்ட்டை கிரியேட் பண்ணுன்றது. அண்டு இப்போ நம்ம ஆட் ரன் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கஸ்டமர் கிட்ட இருந்து உங்களோட ஃபீட்பேக் வாங்கி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், லைக் இப்போ ஃபேஸ் ப்ராடக்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் இந்த பிராண்ட் சொல்ல வேணாம், வேறு நீங்கள் நிறைய ஃபேஸ் ப்ராடக்ட் பிராண்டெல்லாம் பார்க்குறீங்களா இன்ஸ்டாகிராமில், பிஃபோர் அவங்க கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கின் எப்படி இருந்தது, அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஸ்கின் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, அவங்க லைஃப்பில் அந்த ப்ராடக்ட் எப்படி அவங்களுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குது, அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு, ஆர் இந்த மீம் கண்டென்ட்டாலாம் இப்போ போஸ்ட் போடுறாங்க இல்லையா, வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா இப்போ இருக்க நிறைய கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்குள்ளே ஹியூமரஸ் கண்டென்ட் பண்ணி போடுறாங்க, ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க. இது மூலிமா அவங்களோட மார்க்கெட்டிங் வேல்யூ அதிகமாகுது. அண்ட் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி
நீங்கள் அவங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கான சேஞ்ச் வரும், அவங்களுக்கு என்ன எந்த வகையில் அது யூஸ் ஆகுன்றதை எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் அது இருக்கணும். அதே சமயத்தில் அது என்கேஜிங்காகவும் இருக்கணும், போர் அடிக்காமல். நீங்கள் பாட்டுக்கும் உட்காந்து சும்மா ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டு போகிறத விட இந்த எல்லா கண்டென்ட்டையுமே அந்த வீடியோவில் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஈஸியாக நடக்கும். பீப்புளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூவை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் டூல் பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி. இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களோட காம்படிட்டர் எந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க போஸ்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, இந்த போஸ்ட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் கீவேர்ட்ஸாக இருக்காங்க, டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த காப்பி ரைட்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பார்க்கலாம். அதுதான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி. இப்போ இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ இந்தியாவை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் கேட்டகரியில் எல்லா ஆடுமே ரன் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் போய் கீவேர்ட் ஆர் அட்வர்டைசர் ஆர் பிராண்ட் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ நான் ஜொமேட்டோக்கு சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஜொமேட்டோவில் என்னென்ன டேட்டா அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டான் பாருங்கள். இதில் அவங்க எப்படியெல்லாம் ஆட் போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அவங்க என்ன கொண்டு வந்து உங்களுக்கு அவங்க என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அவங்க ஆடில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றத சிம்பிளாக அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது எல்லாமே நீங்கள் வைக்கணும். இந்த கேஸ் உங்களுக்கு ஆப் இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல லேண்டிங் பேஜ் வச்சுருக்கலாம். அண்ட் இந்த போஸ்ட்டை பாருங்கள். நீங்கள் பர்கரை வெறும் சிம்பிளாக ஒரு பர்கர் சூஸ் பண்ணி அந்த ரெட் அண்ட் பிளாக் கலர் தியர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஆடாக இருக்கட்டும், அதை எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். அண்ட் இந்த 2 lakh + பீஸாஸ் ஆர் ஆர்டர்ட் எவ்ரி டே. ஸோ இதுலேயே அவங்க டெக்ஸ்ட் பெருசாக யூஸே பண்ணலை. சே பாய் பாய் டு கிரேவிங்ஸ், இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்லைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கீழே ஆர்டர்னு அந்த இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிளாக. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் யூஸரும் என்கேஜ் ஆவாங்க, அவங்க பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றதும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் வேறு என்ன வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோன்னு சூஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்விக்கி யூஸ் பண்ணிக்கலாம், பிளிங்கிட், நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிராண்டில் என்ன ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்து நீங்கள் அவங்க எப்படியெல்லாம் ஆட் போட்டிருக்காங்கன்றது ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இப்போ நீங்கள் இன்னும் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும், நான் எப்படி ஒரு ஆடை ப்ராப்பராக ரன் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னா, இதுக்கு நான் உடமியில் கோர்ஸ் டிசைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அஃபோர்டபுளாக கோர்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை போய் பை பண்ணி உங்களோட ஃப்ரீலான்சிங் கரியர் ஆர் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஆஃபர் லிமிட்டட் டைமில் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.